Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா சீஸியான garlic bread sticks பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: bread slices 4, இதுக்கு white, wheat இல்லனா multigrain bread கூட யூஸ் பண்ணிக்கலாம். butter 50 கிராம், olive oil 1 ஸ்பூன், இது இல்லைனா நீங்கள் பட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். துருவன மொசரல்லா சீஸ் 1/2 கப், பூண்டு பொடியாக நறுக்குனது 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 ஸ்பூன், ஒரிகானோ 1 ஸ்பூன். இன்றைக்கி நாம் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்வீட் கார்ன்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ணி ஆலிவ் ஆயில் இல்லைனா பட்டர், பொடியாக நறுக்கின பூண்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கார்லிக் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் ஸ்டிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நாம மல்டிகிரெயின் பிரெட் யூஸ் பண்ண போறோம். நீங்க எந்த பிரெட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கார்லிக் பட்டரை 2 பிரெட்லையும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், கிரீன் ஆலிவ்ஸ், கொஞ்சமா பிளாக் ஆலிவ்ஸ், கடைசியாக துருவன மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பிரெட் வச்சு மூடிடலாம். கார்லிக் பிரெட்டை ஓவன் வச்சும் பண்ணலாம், தவாலையும் பண்ணலாம். இன்னைக்கு நாம தவால பண்ண போறோம். தவா சூடு பண்ணி கொஞ்சமாக பட்டர் நல்லா உருகுனதும் பிரெட் வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. பொறுமையாக திருப்பி விட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணுங்க. பிரெட் லைட்டாக டோஸ்ட் ஆனதும் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாப்ரிகா பவுடர் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூடவே பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. தவாலேருந்து வெளியே எடுத்துடலாம்.
இதே மாதிரி எல்லா garlic ப்ரெட்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியாக சீஸியான garlic bread sticks ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட சீஸ் டிப், மயோ டிப்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சூப்பரான garlic bread sticks நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.